என்னம்மா ஏன் முகத்தை திருப்பிட்டு உட்காந்துட்டு இருக்க? என் மேல கோவமா? ஏன் கோவம்? எதுக்கு கோவம்? என் கூட டூவா? எதுக்கு? ஓ, அப்பா கிட்ட பேசுனதுக்கா? அப்பா அவர் பேசுனது மட்டும் கரெக்டா? முகத்தை திருப்பாத, பதில் சொல்லு. நியாயமா அவர் தான் நின்று எனக்கு சப்போர்ட் பண்ணணும். உன் ஆசைப்படி கபடி டீமை செட் பண்றேன்னு சொன்னா அதை என்கரேஜ் பண்ணாம திட்டுறாரு. அவர் பண்றது தப்பா, நான் பண்றது தப்பா? சொல்லு. உன் மகளா நான் செய்ய வேண்டிய கடமை இது. அது செய்ய விடாம தடுக்கிறாரு. அது தப்பு இல்லையா? அம்மா இங்க பாரு, என்ன பாருமா. எப்பவும் ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணாத. என் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா நீ நான் சொன்னதை செஞ்சிருப்ப. நிஜமா உன் மனசு தொட்டு சொல்லு. நான் பண்றது சரியா தப்பா? நீ பேச மாட்ட. அப்பா சொன்ன மாதிரி நான் ஊருக்கு போறேன், ஓகேவா? நான் ஊருக்கும் போகக்கூடாது, உன் ஆசையே நிறைவேற்றக்கூடாது. நான் இந்த ஊர்ல வேற என்னமா செய்யட்டும்? அம்மா, வில்லேஜ்னா என்னன்னு கூகுள் டச் பண்ணா அதுவே விஷுவலா காட்டும். அதை நேர்ல வேற பார்க்கணுமா? எனக்கு அதோட பெரிய பெரிய வேலைலாம் இருக்குமா. மார்னிங் 6 to 6:30 இங்கிலீஷ், 6:30 to 7 ஹிந்தி, 7 to 7:30 ஸ்கூல். அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்ய சொல்றாங்களோ அதை செய்யணும். எதை மனப்பாடம் பண்ண சொன்னாலும் அதை மனப்பாடம் பண்ணணும். யாரோ ஒருத்தர், அவர் யாருன்னு கூட தெரியாது, அவருக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷை கூட தப்பு தப்பா பேசுவாரு. அவரை நாங்க வெல்கம் பண்ணி பேசணும். இது என்ன மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் பழகிடுச்சுமா? எனக்கு பிடிக்கல. ஏன்னா எல்லா அம்மா மாதிரியும் என் அம்மா இல்ல. எனக்கு என்ன பிடிக்குமோ, நான் என்ன யோசிக்கிறேனோ அதெல்லாம் சரியா தப்பான்னு யோசிச்சு என்ன கேட் பண்ணிட்டு இருக்காங்க. என் அம்மா இவ்வளவு செய்யறப்போ நானும் என் அம்மாக்கு ஏதாவது செய்யணுமே. வேண்டாமா? எதுவும் செய்ய வேண்டாமா? இட்ஸ் ஓகே, நானும் கூடவே வந்துடுறேன். அப்ப என்னால எதுவும் நடக்காது. அடிமா, ஏமா நிறுத்திட்ட? அடிமா, என்ன அடி.